ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இட்லி சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு அரை கப் துவரம்பருப்பு குக்கரில் நல்லா குழைவாக நீங்கள் எத்தனை விசில் யூஸ்வலாக வைப்பீங்களோ வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சாம்பார் பொடி நான் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். இன்றைக்கி அந்த பொடி கொஞ்சம் இல்லாததுனால நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சாம்பார் பொடி அரைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெரை கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் காஞ்ச மிளகா 4 போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு லாஸ்ட்டில் தேங்காயும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சர் கிரைண்டரில் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக பட்டு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் நரபுரன்னு வாயில் வந்து நமக்கு மசி படுற மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு போட்டு சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சு எடுத்து இந்த சாம்பார் தூள் வச்சு அந்த பொடியை வச்சுட்டு நீங்கள் யூஸ்வலாக சாம்பாருக்கு முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுவீங்கள்ல, வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு எதுனா சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவீங்க இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு அப்படின்னா டிஃபன் சாம்பார் பொடி எதனா வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பருப்பு போட்டதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டில் வந்து இந்த நீங்கள் அரைச்சி வச்சுருந்த பொடி போடணும். அப்படி எந்த பொடியும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க சாம்பாருக்குன்னா வெறும் மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் பருப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் வேறு எதனா சாம்பார் பொடி போடுறீங்க, இது சும்மா உங்களுக்கு ஃப்ளேவருக்காக வேணும்னா இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் மட்டும் இந்த பொடி போட்டு லாஸ்ட்டில் நீங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதுவே சாம்பார் வந்து ரொம்ப திக்காகும். திக்கானதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி இலைலாம் போட்டுட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த டைமில் நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு இட்லி கூட இந்த சாம்பார் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மினி இட்லி கூட இதை ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.